சார் எடுங்க. தெரியுதா? தெரியுது போரு. போதும் கட் பண்ண. நம்ம பிரின்சிபல் ஆர்கிமிடிஸோட லிபர் பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, சின்ன ஃபோர்ஸை கொடுத்தாலும் அது பெரிய அளவில் மேக்னிஃபை ஆகணும், பெரிய அளவில் டெவலப் ஆகணும். அதுதான் ஆர்கிமிடிஸோட லிபர் பிரின்சிபல். இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ இந்த ட்ராப் வந்து ஆக்ட் ஆகுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ட்ராப்பை வந்து செட் பண்ணி வச்சிடறோம். பழைய மாதிரி ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வரேன். இப்போ ரெண்டாவது செட்டப்பு இந்த சைடில் இருக்கிறத கவனிச்சுக்கோங்க. இங்கே வந்து சாதாரணமான லெட்டு, அந்த ஸ்ப்ரிங் லெட்டை வச்சு தான் பண்ணியிருக்கோம். லெட்டு எழுதுறத வச்சு அது அப்படியே இங்கே கனெக்ட் ஆகி ஒரு கம்பியோட வருது. இந்த கம்பி வந்து இங்கே இருக்கு. கம்பியை வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ராப்பை செட் பண்ணுறோம். கம்பியை முன்னாடி வச்சிடறோம், அதுக்கப்புறமா ட்ராப்பை செட் பண்ணுறோம். இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த ஃபார்ம்ல இருக்கு. இப்போ நான் இந்த லெட்டை வந்து அமுக்க போறேன். இப்போ அமுக்கணுன்னே என்ன நடக்குதுன்னு பாருங்க. ப்ரெஷர் பண்ணோடனே இந்த சின்ன ஃபோர்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகும். அப்படியே ஆர்கிமிடிஸோட லிபர் பிரின்சிபல் படி அது அப்படியே பேக்ல அடிக்கும். சின்னதாத்தையும் அமுக்கிற இழுக்க முடியாது. பாருங்க எப்படி நடக்குதுன்னு. இதே செகண்ட் டைப். இந்த மாதிரி பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன மீன்களை பிடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மீன்களை பிடிக்கிறப்ப நிறைய நமக்கு இது ஒரு மெடிடேஷன். ஆக்சுவலி மீன் பிடிக்கிறதுங்கிறது, அந்த ஃபிஷிங் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி ஃபோக்கஸ்டா பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதை என்டர்டெயினா பண்றவங்க அப்படியே பண்ணுங்க, கன்டினியூ பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு போறப்ப அவங்களோட பாதுகாப்பை நம்ம பார்க்கணும்ல. அவங்கள ஒரு பக்கம் விளாட வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வசாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அது வசாம மீன் சிக்கிட்டு இருக்கோம். சரி, இதை